வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலா ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு வரணும் நினைக்கிற பக்தர்கள் மேக்சிமம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்றதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட தர்ஷனம் புக்கிங் 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. புக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த டேட்ல எந்தெந்த தர்ஷனம் ரிலீஸ் பண்ணுவாங்க என்ற அப்டேட் டிடிடி ரிலீஸ் பண்ண உடனே நான் ஷேர் பண்றேன். பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்டு சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் 500 rupees ஸ்பெஷல் என்ட்ரி 300 rupees அகாமடேஷன் ஆர்ஜித சேவாஸ் அங்க பிரதட்சணம் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இதில் எல்லா பக்தர்களும் மஸ்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. லக்கி டிப்ல செலக்ட் ஆன அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து லைவ்ல இருக்கும். ஸோ எல்லா பக்தர்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 days இருக்கும் லைவ்ல. மஸ்டா அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா லக்கி டிப்ல செலக்ட் ஆயிட்டோம்னா ஒரு விஐபி தர்ஷன் லெவல்ல மூலவரை நம்ம கிட்டவா தர்ஷனம் பண்ணலாம். மிஸ் பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ஜித சேவாஸ், அதாவது கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். இதுல நீங்க புக் பண்ணீங்கன்னா மூலவர் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சுபதம் என்ட்ரி மூலியமா தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணம் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த புக்கிங் கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணணும். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். இந்த அங்க பிரதட்சணம் பண்றது கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆஃப்லைன் டிக்கெட்ன்றது கூட ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்போதுலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்றேன். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆன்லைன் புக்கிங் அண்ட் ஆஃப்லைன் புக்கிங்ன்றது கூட ஷார்ட் எடுத்துட்டு வர போறாங்க. ஆஃப்லைன் புக்கிங்ன்றது அதோட அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்றேன். அதே போல எந்த புக்கிங் இல்லாம நாங்க எந்த பிளானும் இல்லை, நாங்க டைரக்டா திருப்பதிக்கு தர்ஷனத்துக்கு போகலாம்னு நினைக்கிறோம் நினைச்சீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டெய்லி கீழ திருப்பதில நைட் 9 மணிலிருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நைட் 9 மணிலிருந்து சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்றாங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பக்தர்கள் நாங்க காலையில 3 மணிக்கு வந்தோம், 4 மணிக்கு வந்தோம், எங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்கீங்க. டைமிங் நைட் 9 மணிலிருந்து இஷ்யூ பண்றாங்க திருப்பதில. நீங்க சாயந்தரம் ஒரு 7 மணிக்கெல்லாம் திருப்பதில இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். சர்வதர்ஷனத்துக்கு டோக்கன் அப்டேட்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் டோக்கன் இஷ்யூ பண்றாங்க டெய்லி காலையில 6 மணிலிருந்து. ஓகேங்களா? கீழ திருப்பதில விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3 இடத்துல இஷ்யூ பண்றாங்க டெய்லி நைட் 9 மணிலிருந்து. இங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம நடந்தனா போகலாம், பை பஸ்ஸனா போகலாம். அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு ஸ்பெஷலா எந்த டோக்கனும் இஷ்யூ பண்றது கிடையாது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி. ஓகேங்களா? ஸோ ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் டோக்கன் வாங்கிட்டோம்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் தான் நடந்து போகணும். அங்க டோக்கன் வாங்கிட்டு பஸ்ல எல்லாம் போனோம்னா அங்க சர்வ தர்ஷனத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது ஆந்தி வேலை 1200வது படியில மஸ்டா ஸ்கேன் பண்ணணும் நம்ம டோக்கனை. அந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. ஸோ சர்வ தர்ஷனம்ன்றது நீங்க போகலாம், ஆனா மேக்சிமம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டோக்கன் இல்லாம போனோம்னா டைம்ன்றது கொஞ்சம் அதிகமாகும், வெயிட் பண்ண வேண்டி வரும். அதனால டோக்கன் வாங்கிக்கோங்க. இது சம்மர் சீசன், கிரௌட் அதிகமா இருக்கு. அதனால சாயந்தரமே திருப்பதில இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதாவது கமெண்ட்ஸ்ல நிறைய பக்தர்கள் கேட்டிருக்கிறது எந்த கவுண்டருக்கு போனா டோக்கன் சீக்கிரம் வாங்கலாம்ன்ற மாதிரி கூட டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அது உங்க கன்வீனியன்ட். பை ட்ரெயின்ல வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க விஷ்ணு நிவாசம் இருக்கு, அங்க போயிடுங்க. பை பஸ்ல வந்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் இருக்கலாங்க, அங்க போயிடுங்க டோக்கன் வாங்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ வெஹிக்கிள்ல அதாவது பிரைவேட் வெஹிக்கிள் அப்படி வந்தீங்கன்னா நீங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் போகலாம்.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் வாங்கிக்கிட்டு அலிபிரி பக்கம் நடந்து போகலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ அலிபிரி நடப்பாதைக்குன்ட்டு ஸ்பெஷலா எந்த டோக்கனும் கிடையாது. நீங்க ஸ்ரீனிவாசம்லனாலும் சரி, விஷ்ணு நிவாசம்குள்ள வாங்கிக்கிட்டு கூட நீங்க அலிபிரி நடப்பாதையில நடந்து போகலாம். இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. நம்ம போய் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயே வாங்கணும்னு ஒண்ணும் கிடையாது. இந்த 3 இடத்துல எங்கேயாவது வாங்கிக்கிட்டு பை பஸ்ஸுன்னா போகலாம், பை நடந்துன்னா போகலாம். ஸோ இதுதான் அப்டேட். டெலிகிராம்ல வந்து நான் திருமலா அப்டேட்ஸ் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.